லே ராஜேஷ், என்னல முடிவெட்டெல்லாம் பலமா இருக்குது. இது ட்ரெண்டா? என் மக்கா இதை பார்க்க எப்படி தெரியுமா இருக்குது? ஏதோ எலி வந்து ஒரு சைடு உறக்கத்துல கடிச்சு விட்ட மாதிரி இருக்கும்ல. எம்மா, இந்த பயக்க கூட்டத்துல வந்திருந்து ஒண்ணும் பேச முடியாதப்பா. ஏதாவது சொன்னா எல்லாவனும் சேர்ந்து நம்மள அடிக்க வரணுமா? ஆமா, நாங்கெல்லாம் யாரு? ஒண்ணுக்குள்ள ஒன்னாக்கம் நண்பனுக்காக உயிரை கூட கொடுப்போம். லேய், என்னல பேசியா? நான் ஒரு ஆம்பளை, நான் வீட்லயே இருக்கணும். நான் வெளியே இருந்தா தானே எனக்கு ஒரு மரியாதை. வேலை இல்லைனாலும் வெளியே தான் இருக்கணும். அப்படி வீட்டுக்குள்ளேயே போய் இருப்பாவோ பொம்பளை மாதிரி. எம்மா, அந்த பையக்க நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான்ல. ஆனாலும் இவனு முன்னாடி நம்ம மரியாதையை விட்டு கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் சீனை போடுவோம். லேய், என் பொண்டாட்டி என்ன பண்ணுவா? ஒன்னும் பண்ணிக்கிட மாட்டான். அவெல்லாம் எனக்கு காலுக்கு கீழே ஆக்கும் தெரியுமா? அவெல்லாம் ஒண்ணு என்ன அசைக்க முடியாது. எம்மா, என்ன வெயில் அடிக்குது. இந்த மொட்டை வெயில்ல இப்படி நடந்து வந்திருக்கேன் கால் கெடுக்க. இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஆலமரம் அண்ணா தானே இருக்குது, போய் பார்ப்போம். இன்னைக்கு மட்டும் என் கையில் அவன் மாட்டுனா பொக்க எண்ணெயோட செத்தான். அண்ணா உட்காந்துருக்கத பாரு, எரும மாடு பொக்க. எனக்கு கொஞ்சம் வந்து உதவி செஞ்சு தரணும்னு இருக்குவா, அது பாட்டுக்கு இருந்து கதை விட்டுட்டு இருக்கத பாரு. ஏச்சா, துளி கூட பயம் கிடையாது. நான் எதுக்குல அவளுக்கு பயப்படணும்? அவதான் எனக்கு பயப்படணும். கீழே ஏதாவது கல்லு கிடக்குமா, எடுத்து மண்டையில எறியட்டு. கல்லு கையில மாட்டியாச்சு. இப்ப தூக்கி எரியல, அவரே இங்க வருவாரு. எம்மா, என் மண்டை போச்சம்மா. யாரம்மா இது கல்லதுக்கு இப்படி எரிஞ்சது? லே ராஜேஷ், பாருல யாருன்னு. சின்ன பொண்ணு இந்த நேரம் எங்கெல்லாம் வருவா? அவ பிள்ளைகள் எல்லாம் கவனிச்சுட்டு கிடப்பா. அவ ஒண்ணும் வரமாட்டா. ஒழுங்கா பார்த்து சொல்லுங்கள. சும்மா ஏமாத்தாதிய, பயமுறுத்தாதிய என்ன போட்டு. நான் ஒண்ணும் பொண்டாட்டிக்கெல்லாம் பயப்படுங்க ஆள் கிடையாது. எம்மா, அவதான் வாராமக்கா. வர கோவத்தை பார்த்தா என்ன அடிச்சு போட்டுருவோம் போல. மக்கா, ஏதாவது சொல்லுங்கள. நான் இப்பதான் அங்க வந்து இருந்தேன்னு சொல்லுங்கண்ணே. என்னே போங்கண்ணே. சின்ன பண்ண அக்காக்கு கோவத்துக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. நாங்க ஓடுங்கப்பா. நீங்க எப்படியா தப்பிச்சிருங்கண்ணே. யோ மனுஷா, இங்க வந்து என்னையா பண்ணிட்டு கிடக்குது? வீட்டுக்கு வர தெரியாதா உனக்கு? லே ராஜேஷ், அடிச்சு குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் போய் பேசிட்டு இருந்தானா? பேசாம பெயிரு. லே, என்ன கொஞ்சம் காப்பாத்துங்களா அவட்ட இருந்து. என்னது, பொண்டாட்டிக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னாரா? சொல்லுவார். நாக்க பிடிச்சு இழுத்து வச்சு அறுத்துருவேன். சின்ன பண்ணு, கோவப்படாத சின்ன பண்ணு. நான் இப்பதான் சின்ன பண்ணு இங்க வந்து இருக்கேன். நான் வீட்டுக்கு வரலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்டா. எதுக்கியோ இப்படி போய் பேசிட்டு இருக்கிறது? உமா நம்ம வீட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. அவன் என்கிட்ட சொல்லுங்க, அங்க ஆலமரத்தடியில உங்க வீட்டுக்காரரு உட்கார்ந்து இருந்து கதை விட்டுட்டு இருக்காரு பயக்க கூடாது. 2 மணி நேரமா நீர் இதுலதான் இருக்கீரு. வேற இப்பதான் வந்தேன்னு போய் பேசிட்டு இருக்கீரு. ஐயோ, அதுவும் தெரிஞ்சு போச்சா? இப்ப நான் என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுக்கு? சின்ன பண்ணு, அது ஒண்ணு இல்ல சின்ன பண்ணு. நாளைக்கு சுதந்திர தினம்ல சின்ன பண்ணு. அதுக்குனாலதான் நம்ம எப்படி பண்ணலாம், நம்ம ஊர்ல என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் சின்ன பண்ணு. ஆமா, இவருதான் பெரிய ஊர் தலைவர். இவரு நின்னு எல்லாத்தையும் முன்னாடி நின்னு நடத்தி வைக்க போறாரு. பியாசுகாரா பியாச்சி. உமக்கு வீட்டுக்கு வர வேண்டியதுனையா? எவ்வளவு நேரம் ஆகு வந்து? கொஞ்சமாவது வந்து என்ன பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும் ஒரு அக்கறை இருக்கா? நான் ஒத்தையில கடந்து என்னெல்லாம் செய்யுதுக்கு? சின்ன பண்ணு, கோவப்படாத சின்ன பண்ணு. வா சின்ன பண்ணு, நம்ம வண்டியில வீட்டுக்கு போகலாம். உன்ன பைக்ல ஏத்திட்டு போறேன். தெரிங்க, தூர பேருங்க, அடிச்சிருவேன். எம்மா, என்ன நில நிக்கா? இந்த பையில முன்னாடி என் மானம்லாம் அசிங்கப்படுவ. எம்மா, எப்படியாவது பேரணுமா வீட்டுக்கு? உமக்கு இந்த பைக்கு ஒரு கேடு. இந்த சின்ன எலிவரட்டியை வச்சுக்கிட்டு என்னையும் ஏத்திட்டு போக மாட்டாரு. அவர் ஒத்தைக்கு சல்லுன்னு எங்கேயும் போவாரு. எலிவரட்டி வச்சிருக்கிறது பாரு, ஆலை மண்டையம். சின்ன பண்ணு, ஒண்ணும் செய்யாத சின்ன பண்ணு. சும்மா இரு சின்ன பண்ணு. வாருவாய் வீட்டுக்கு போவோம்.
சின்ன பண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன் சின்ன பண்ணு, சும்மா இருந்து கதை விட்டுட்டு வாரேன். இவ்ளோ சொல்லுதே இன்னமும் உமக்கு கதை விடணுமா? வாருவா என் கூட. ஆ ஏட்டி வலிக்கு விட்டு உடுட்டி, நான் வாரேன். என் முடியெல்லாம் குழஞ்சிரும், உடு. என் மக்கா நீங்களாம் ஒண்ணும் நினைக்காதீங்களா, அவன் என்கிட்ட சும்மா விளையாடுதா, சும்மா பாசமா, வேற ஒண்ணும் இல்ல. நாங்க சண்டைலாம் ஒண்ணும் போடலன்னு எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. வாருவோய். ராணிக்கு ரெண்டு பிள்ளைகளையும் என்னையும் தடவி போட்டாச்சு, இன்னமும் இந்த சின்ன பிள்ளை காணலேக்க எங்குக்க போனா? அதுதான் மக்கா நானும் யோசிக்கேன். பிள்ளைகளுக்கு என்ன தடவி போட்டே 1 மணி நேரம் ஆகு, இன்னமும் அவ வரல பாரா. சரி நம்மளே எடுத்துட்டு போய் குளிப்பாட்டிடுவோமா? ஆமாக்கா, பிள்ளைகள் வேற மாதிரி பசியால கிடக்குது. மாதிரி அழ தொடங்கிட்டாள்வனா நிப்பாட்ட மாட்டாள்வ, அதுக்கு முன்னாடி எடுத்து குளிப்பாட்டிடுவோம். ஆமா உமா, ஆட்டு. சரி 2 பிள்ளைகளை கொண்டு வாங்க, நான் பின்னாடி இந்த சுடு தண்ணி போட்டிருக்க இடத்துல போய் உட்காந்துக்கிட்டேன். நீங்க ஆளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை பொண்ணம் போல தூக்கிட்டு வாங்கட்டி, கீழே எதுவும் போட்டு தொலைச்சிடாதீங்க. எக்க எப்ப பார்த்தாலும் இதை சொல்லிட்டே இருக்கிய? நாங்க எதுக்கு பிள்ளைய கீழே போட போறோம்? நாங்க அதெல்லாம் ஒண்ணும் போட மாட்டோம், நல்லா பிடிச்சிருப்போம். நீங்க போங்க, அங்க போய் உட்காருங்க, நாங்க பிள்ளைகளை எடுத்துட்டு வரோம். வாருவோய் உள்ள. ஏன் சின்ன பண்ணு உடு, சின்ன பண்ணு எல்லாரும் பார்க்காம சின்ன பண்ணு வீட்டுக்குள்ள வந்தாச்சுல, இனியாவது விடா. ஐயம்மா கழுத்தெல்லாம் வலிக்குவோமா, தெருவோட தரதரன்னு பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கான். ஏ சின்ன பண்ணு, என்ன சின்ன பண்ணு இது? உங்க வீட்டுக்கு அரவில இப்படியா கூட்டிட்டு வருவாவே? ஏ அவையில விடு முதல்ல. எக்க வர வர கொழுப்பு கூடி போய் அலையாரு. நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாதிய. அவரு என்கிட்ட போய் பேசுகாருக்க. இப்பதான் இங்கிருந்து வேலையில இருந்து இருந்தேங்காரு. உமா நீ அப்பமே சொன்னால உமா, இவர் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கதானே இருந்தாரு. ஆமா சின்ன பண்ணு, அங்கதான் பார்த்த ஞாபகம் இருக்கு சின்ன பண்ணு. பாருங்க மாறி எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? சரி வீட்டுக்கு வராதான் வரல, அதுக்கு கூட நான் ஒன்னும் சொல்லல. என்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சுட்டா இருக்கு. சரிம்மா விடு, பிள்ளைகள பாத்துட்டு இருக்கு பேர். இப்படி பிள்ளைகள் முன்னாடி வச்சு சண்டை போடாதீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இப்பமே அது மனசுல பதிஞ்சிரும். என்ன மாளாதுங்க மாளாதுங்க, அம்மா அப்பா சண்டைலாம் போடல, சும்மா விளையாடிட்டு இருக்காவம்மா. நீங்க அழாதிய பாத்துட்டு பாருங்க, பிள்ளைகளே அழுவு. சும்மா இரு சின்ன பண்ணு, அவில விடு. ஏன் செல்ல குட்டியல்வளா, 2 பேரையும் 2 மணி நேரமா பார்க்கலே மக்கா. உங்க அப்பாயை தேடி நான் லோலோன்னு அலைஞ்சிருக்கேன் ஒவ்வொரு தெருதுருவா. எப்படி இருக்கீங்க செல்ல குட்டியலா? குளிப்போமா போய்? ஆமா சின்ன பண்ணு, சீக்கிரம் குளிப்பாட்டணும். என்ன தடவை போட்டு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நல்ல வெயில எல்லாம் காஞ்சாச்சு, அவ்வளவு கைய கால ஆட்டி நல்லா விளையாண்டாங்க. அப்படியாக்க நான் என்ன தடவையும் நிறைய நாள் ஆவுக்கு. அப்படியே குளிப்பாட்டி பத்துக்கிடுங்க. எனக்கு நேரமும் இருக்காதா? சரி என்ன தடவை போட்டு அதுல இருக்கிறதுக்கு யாருக்கு நேரம் இருக்கு? சரி அப்படியே குளிப்பாட்டி உறங்க வச்ச மாதிரி நம்ம கொஞ்சம் படுக்கலாம் பத்தியில அப்படியே பண்ணிடுவேங்க. இன்னைக்குதான் நல்லா எண்ணெய் தேய்ச்சி கை கால்லாம் ஆட்டியிருக்காள்வ. ஆமா சின்ன பண்ணு. சரி சின்ன பண்ணு, ஒரு பிள்ளையை தூக்கு, நான் ஒரு பிள்ளையை தூக்கி ராணிக்கு குளிப்பாட்டி தருவாவே. ஆட்டுக்க. ஏன் மக்கா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏ பொக்க நீ ஏன் என்ன பார்த்துட்டு இருக்கா? நீ ஏதாவது சொல்லலாம். ஆ மக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கண்ணே, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன் மக்கா, எனக்கு தலையெல்லாம் வலிக்கும். இவன் நல்லா அடிச்சு விட்டா என்ன. யோ இதெல்லாம் ஏன் சொல்ல சொன்னேன்? பேசாம இருவோய். சரி மக்கா, நான் பிள்ளையில குளிப்பாட்டி எடுத்துட்டு வரேன். அந்த வீடியோலாம் நாளைக்கு வரோம் பாருங்கண்ணே. டாட்டா.